வணக்கம். என் பெயர் ரா. கௌதமன். நான் ராணிப்பேட்டையில் உள்ள பால்சம் அகாடமி என்ற பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுதந்திர தினத்தையொட்டி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் தலைப்பில் பேசப்போகிறேன். வானுலக இன்பம் சிறந்தது. அந்த இன்பத்தை தவம் செய்து பெற வேண்டும். அந்த வானுலக இன்பத்தை விடச் சிறந்தவள் நம்மை ஈன்றெடுத்த தாய். அந்த தாய்க்கு நிகராக வேறு உண்டா? உண்டு. அதுதான் தான் பிறந்த நாடு. தான் பிறந்த நாடு தாய்நாடு என்றும் தாயகம் என்றும் அழைக்கப்படுகிறது. உறவுகளிலேயே உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உயர்ந்து நிற்கும் உறவுதான் தாய் உறவு. பெற்ற தாயோடு பிறந்த நாட்டை ஒப்பிட்டதில் இருந்தே தாய் போன்றவள்தான் நாடும் என்பது தெரிகிறது. அத்தகைய தாயையும் தான் பிறந்த நாட்டையும் நேசிக்காத உயிர்கள் உலகில் இருக்கவே முடியாது. தாய்நாடு என்று பாராட்டி உறவு கொண்டாடிய உலகின் முதல் சமுதாயம் நமது இந்து சமுதாயமே. நாம் நமது தாய்மார்களும் பாட்டிகளும் முப்பாட்டிகளும் வாழ்ந்த காரணத்தினால் தாய்நாடு என்று அழைக்கவில்லை. நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த பூமியையே தாயாக பார்க்கின்ற மனோபாவத்தை நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளனர். அதனால்தான் தாய்நாடு என்று அழைக்கின்றோம். மண்ணை மட்டுமல்ல, மலையை, கடலை, நதியை, செடியை, கொடியை, கல்வியை, வீரத்தை, செல்வத்தை என அனைத்தையும் தாயாக பார்க்கின்றோம், போற்றுகின்றோம், பூஜிக்கின்றோம். பூமி நமது தாய். நாம் பூமி தாயின் புதல்வர்கள் என்று வேதம் சொல்லி மகிழ்கின்றது. எப்பொழுதும் தாயும் தாய்நாடும் ஸ்வர்க்கத்தை விடச் சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.